சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி நம்மளுடைய இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 6வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவங்க கொண்டு வர போராட்டம் நியாயமானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 39D ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு சம வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு சம ஊதியத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு விதியாகவே பார்த்தனா இருக்குது. அப்போ அந்த விதியின்படி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், அதாவது கோரிக்கைகள்ன்றது நியாயமான முறையில் தான் இருக்குது. இந்த கோரிக்கை ஒரு நாள் 2 நாள் கேட்பட்ட கோரிக்கையாக இல்லை, இது ஒரு பல ஆண்டுகளான தொடர்ச்சியாக பார்த்தோன்னா இருக்குது. இது வந்து ஒரு அழுத்தத்தின், யாருமே செய்யலைன்ற ஒரு அழுத்தத்தின் வெளிப்பாடாக தான் வந்து ஒரு போராட்டமாக இருக்குது. இந்த போராட்டத்திற்கு வெறும் கைதுகள் மட்டும்தான் வந்து ஒரு அடக்குமுறை தான் நமக்கு வந்து ஒரு தீர்வு அமையுமானா இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பல ஆசிரியர்களோட ஒரு கோரிக்கை, ஒரு வாழ்வாதாரத்தை பார்த்தோன்னா வந்து நிலைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் நம்முடைய அரசு சரியான முறையில் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு குழு அமைத்து அவர்களுக்கு தேவையான விஷயத்தை சரியான முறையில் அமைத்து கொடுத்தா ஒரு சிறப்பானதொரு செயலை கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஆசிரியர்கள் நம்ம சமூகத்தை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்களாக வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுத்தா தான் நமக்கு ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கி கொடுப்பாங்க.